அன்பு நண்பர்களுக்கு வணக்கம். நல்ல ஒரு உக்கிரமான வெயிலில் மதியம் ஒரு 12 மணிக்கு உட்காந்து பேசிகிட்டு இருக்கேன். நான் பேசிகிட்டு இருக்கிற வருடம் 2026 ஏப்ரல் 26 மதியம் ஒரு 12-12:30 இருக்கும். ஏன் இதை சொல்கிறேன்னா, இந்த பதிவு ரொம்ப நாள் இதுக்குள்ளே இருக்க போகுது. இந்த பதிவு பண்ணுறதுக்கு முன்னாடி நான் நிறைய ஆடியோ செட்டப் ட்ரை பண்ணேன். சக்ஸஸ்ஃபுல்லாக அமையலை. ஏன்னா நான் இப்போ பேசிகிட்டு இருக்கிற இடத்துல நிறைய சரௌண்டிங் சவுண்ட்ஸ் வந்து இந்த ஒரு குவாலிட்டியான ரெக்கார்டிங்கை கொடுக்க மாட்டேங்குது. அதனால் இப்போ இந்த பயங்கர உக்கிர வெயிலையும் நான் ஃபேனை ஆஃப் பண்ணிவிட்டு ஒரு வெப்பமான ஒரு இடத்துல உட்காந்து பேசிகிட்ருக்கேன். இந்த 12 மணி 1 மணி ஆக ஆக அந்த குயிலோட சத்தம் ஒன்று வர ஆரம்பிக்கும். ஏன் நான் இன்றைக்கி சண்டே நான் எடுத்து சூஸ் பண்ணி பேசுகிறேன்னா, இன்றைக்கி தான் கொஞ்சம் ஓரளவு பக்கத்தில் பில்டிங் ஒர்க்கெலாம் நடந்துகிட்ருக்கு. அதெல்லாம் இல்லாமல் இருக்கும். இல்லைன்னா அதில் வெல்டிங் வைக்கிற சவுண்டு, அதுக்கப்புறம் கட்டர் சவுண்டு, இப்போ வீட்டில் வந்து இப்போ கூட ஒரு குக்கர் சவுண்டு, இதெல்லாம் கேட்டு ஸோ மன்னிச்சுக்கோங்க, அட்ஜஸ்ட் பண்ணி கேட்டுக்கோங்க. ஓகே, இன்றைக்கி நம்ம எதை பற்றி பேச போகிறோன்னா, லியோ டால்ஸ்டாயோட இன்னொரு கதை. எனக்கு அவரோட கதைகளை வந்து ஒரு புத்தகமாக வாங்கி படிச்சிட்ருக்கேன். உண்மையாகவே எனக்கு ரொம்ப பிடிச்சி போச்சு. ஏன்னா ஒரு எளிமையாக, ஆனால் அதில் ஒரு மாரல் இருக்குது. அந்த கதையை வந்து யோசித்து எது ஒரு மனிதனுக்கு அடிப்படையாக ஒரு மனிதனுக்கு என்ன தேவை அப்படிங்கிறத வந்து அது உணர்த்திக்கிட்டே இருக்குது. நம்ம வந்து நிறைய எதையோ இந்த உலக வாழ்க்கையில் தேடி தொலைச்சிடுறோம். நாம் யாருங்கிறத மறந்துடுறோம். நமக்கு என்ன தேவைங்கிறதும் நம்ம மறந்துடுறோம். அந்த தேடல் தேவை. அந்த தேடல் வேணுங்கிறவங்களுக்கு வந்து இந்த லியோ டால்ஸ்டாயோட கதைகளை படிங்க. இதுவரையும் நான் படித்ததில் எல்லாத்துலேயுமே அவரோட தேவைகளில் முதலிடம் அன்பு, பேரன்பு, அன்பை வந்து காட்டுறது தான் சொல்கிறாரு. அது இல்லாமல் இன்னும் சில மாறலான விஷயங்கள்லாம் சில கதைகளில் உதிர்த்துட்டு போயிடுறாரு. அந்த வகையில் இன்றைக்கி ஒரு கதை படித்தேன், இலியாஸ். இந்த கதை வந்து ரொம்ப சிம்பிளான கதை. நான் இப்போயே கூட சொல்கிறேன். அந்த கதையோட முடிவுக்கு அப்புறம் நம்ம இதை பற்றி பேசலாம்னு தோணுச்சு. என்னென்னா, இலியாஸ்னு ஒருத்தர் இருப்பார். அவர் வந்து ரொம்ப வறுமையான குடும்பத்தில் பிறந்து வளர்ந்துருப்பார். ஆனால் அவர் வந்து தொழிலை ஆரம்பித்து இது பண்ணும்போது அவர் வளர்ச்சியை பார்க்குறாரு. கடுமையான உழைப்பாளி, நல்ல சொத்துக்களை சேர்க்க ஆரம்பிக்கிறாரு. நல்ல பணக்காரராகவே ஆயிடுறாரு. அவருக்கும் திருமணம் ஆகிடுது. எல்லாமே பணக்காரராகிடுறாரு. அவருக்கு 2 பசங்க, ஒரு பொண்ணு, இந்த மாதிரி குழந்தைகளும் வந்துடுறாங்க. நல்லா வாழ்ந்துட்டுருக்கிறாரு. அவர் வந்து நிறையா சம்பாதிச்சாலும் நிறையா தானங்களும் பண்ணார். சாப்பாடுகள் போடுறாரு, நிறையா ஏழைகளுக்கெல்லாம் உதவி பண்ணுறாரு. அவரோட பேர் ஊர் ஃபுல்லாக பரவுது. நல்ல மனிதராக இருக்கிறாரு. இப்படி இருக்கும்போது அவரோட வாழ்க்கையிலையும் சில மாற்றங்கள் வருது. அவங்க குழந்தைகளுக்கெல்லாம் திருமணம் ஆகுது. திருமணம் ஆகும்போது ஒவ்வொரு பசங்க ஒரு வகையில் போயிடுறாங்க. ஒருத்தர் குடிகாரர் ஆகிடுறாரு, ஒருத்தர் தனது மனைவி பேச்சை கேட்டு போயிடுறாரு, மகளும் இறந்துடுறாங்க. இந்த மாதிரியான அவரோட ஒரு இறங்கு முகம் அவர் வாழ்க்கையில் வருது. அப்படி வரும்போது அவர் கிட்டத்தட்ட அவரோட 70 வயசு தொட்டுறாரு அந்த ஸ்டேஜில். அப்போ வந்து இயற்கையும் அவருக்கு வந்து மாறாதான் செயல்படுது. பனி, புயல் அதெல்லாம் வந்துட்டு அவரோட சொத்துக்கள் எல்லாம் அழிக்குது, போயிடுது, கொஞ்சம் கொஞ்சமாக போயிடுது. ஆடு மாடுகள்லாம் கவனிக்க முடியாமல் ஒன்றொன்னா இறந்து சொத்துக்கள் ஃபுல்லாக அழிஞ்சிடுது. இப்படி கஷ்டப்பட்டு இருக்கிற ஸ்டேஜில் இருக்கும்போது அவரோட பக்கத்து வீட்டுக்காரர் ஒருத்தர், அவர் கொஞ்சம் ஓரளவு பணம் படைத்தவராக இருக்கிறாரு. ஆனால் இவரை பற்றி, இலியாஸை பற்றி நல்லா தெரியும். அவரை பார்த்துட்டு, நீங்கள் ஏன் ரொம்ப கஷ்டப்படுறீங்க, நீங்கள் என்கிட்டே வேலைக்கு சேர்ந்துக்குங்க, நான் சாப்பாடும் போடுறேன், எனக்கு தேவையான வேலைகளை நீங்கள் பாருங்கள், தோட்ட வேலைகள் பாருங்கள், சமையல் பண்ணுங்கள், உங்களுக்கு தேவையானதை நான் கொடுக்குறேங்கிற மாதிரி சொல்லி அவரை கூப்பிடுவார். இவரும் இலியாஸும் அவர் மனைவியும் வந்து அங்கே போய் வேலைக்கு சேருவாங்க. வேலைக்கு சேர்ந்து அவங்க வேலைகள்லாம் பார்த்துட்ருக்கும்போது அப்படியே வாழ்க்கை போகுது. எளிமையான வாழ்க்கையாக மாறுது. அவங்க தோட்டத்தில் ஒரு சின்னதாக ஒரு வீடு, அந்த இதில் வந்து தங்கி எளிய மக்களோட இருந்து வேலை பார்க்குறது.
எளிமையாக வேலை பார்க்குறாங்க. வேலைகளில் எந்த ஒரு குறையும் கிடையாது. அப்படி பார்த்துட்டு இருக்கும்போது அந்த பக்கத்து வீட்டுக்காரர் வீட்டில் ஒரு கெஸ்ட்டு வராங்க. அவன் வந்து சாப்பிட்றதுக்கு உட்காந்துருக்கும்போது பக்கத்து வீட்டுக்காரர் சொல்கிறார், அவர் யாரும் தெரியுதா அப்படின்னா, அவர் இலியாஸ் தெரியும். ஏன்னா இவர் தெரியாமல் இருக்குமா, பெரிய நல்ல மனிதர், பணக்காரராக இருந்தார், இப்போ தான் கொஞ்சம் நலிவடைஞ்சிட்டார் அப்படின்னே. ஆமாம், ஆனால் அவர் வந்து அவரை கூப்பிட்டு கேட்போம், உங்கள் வாழ்க்கை எப்படி போகுதுங்கிறத கேட்போமே. நல்ல மனிதர், இப்போ அவரோட நிலைமை எப்படி இருக்குது, அவரோட மனநிலை எப்படி இருக்குங்கிறத தெரிஞ்சுப்போமே அப்படிங்கிறத கூப்பிட்டு கேட்குறாங்க. அப்போ கூப்பிட்டு கேட்கும்போது அவர் வந்து, எனக்கு சந்தோஷமாக தான் இருக்கேன், ஏன்னா என்னோடய வேலையை பார்க்குறேன், எனக்கு தேவையானது இங்கே கிடைக்கிது அப்படிங்கிறத வந்து சொல்கிறாங்க. அதை விட அவங்க மனைவி வந்து இன்னும் தெளிவாக சொல்கிறாங்க, நாங்கள் பணக்காரர்களாக இருக்கும்போது என்னோடய கணவன் வந்து எங்கூட ரொம்ப அதிகம் பேச மாட்டார், உழைப்பிலே இருந்தார். எங்கள் கூட நேரம் செலவழிக்கிறதுக்குரிய நேரமே அவருக்கு இல்லை. ஸோ அப்படி தான் இருந்தது. ஆனால் இப்போ எங்ககிட்ட பணம் இல்லை, எதுவுமே இல்லை. ஆனால் எங்களுக்கு ஒரே ஒரு வேலை, இந்த முதலாளிகளுக்கு வேலை செய்வது மட்டும்தான் எங்களோட ஒரே குறிக்கோள். அந்த வேலையை முடிச்சுட்டு நாங்கள் எங்களுக்கு தேவையான உணவை சாப்பிட்றோம். எங்களுக்குன்னு ஒரு கூடாரம் இருக்குது, தங்கிக்கிறோம். இது எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமாக இருக்குது. இப்போ என்னோடய கணவனோட அதிகம் பேசுகிறோம். போட்ட சண்டைகள்லாம் இப்போ இல்லை, ஒரு புரிதல் இருக்குது. இது எங்களுக்கு எளிய மனிதர்களோட நிறையா பேசக்கூடிய வாய்ப்பு கிடைக்கிது. ஸோ இதுதான் எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமான வாழ்க்கையினே சொல்லுவேன். இந்த 2ஆம் பாகம் வந்து எனக்கு ரொம்ப ரொம்ப சந்தோஷமாக இருக்குது அப்படின்னு வந்து இந்த இலியாஸோட மனைவி சொல்கிறாங்க. இதை கேட்டுட்டு அந்த கெஸ்ட்டு ஒருத்தர் வந்து சிரிக்கிறார். ஏழ்மையான பிறகு சந்தோஷமாக இருக்கேங்கிறத சொல்லி சிரிக்கிறாங்க. உடனே அந்த இலியாஸ் சொல்கிறாரு, நீங்கள் யோசிங்க, இது சிரிக்கிறதுக்கு ஒன்றும் இல்லை, உண்மை அதுதான். ஒரு மனிதனுக்கு தேவை இருப்பிடம், உண்ண உணவு, உடை, இது இருக்கணும். அதுக்கப்புறம் மீதி எல்லாமே இந்த உலக வாழ்க்கை, இந்த சமுதாயம் நமக்கு துணிக்கப்பட்டது ஒன்று தான். இந்த எளிமையான வாழ்க்கையை கரெக்டாக வாழ்ந்தாலே உங்களுக்கு நிறையா நேரங்கள் கிடைக்கும். நீங்கள் உங்கள் குடும்பத்தோடு அதிக நேரம் செலவழிப்பீங்க. உங்களுக்கு எது தேவைங்கிறது நல்லா தெளிவாக தெரிய ஆரம்பிக்கும். ஸோ இது ரொம்ப நல்ல வாழ்க்கை அப்படின்னு சொல்லி அவரும் சொல்லி முடிப்பார். ஸோ இந்த கதை இதோட முடிஞ்சிருது. இதில் என்ன கதை இருக்குது? ஒருத்தர் பணக்காரராக இருந்து ஏழையாகிடுறாரு, திரும்ப ஒரு எளிமையான வாழ்க்கை வாழ்கிறாரு அப்படிங்கிறது மாதிரி முடியுது. அவரோட ஒப்பீனியனாக சொல்கிறாரு. இதோட கதை முடிஞ்சிருது. ஆனால் இந்த கதையை திரும்ப அசை போட்டு பார்க்கும்போது எல்லா பேரும் இப்போ இருக்கிற வாழ்க்கையில் ஓடிக்கிட்டே இருக்கிறோம். ஏன்னா ஏதோ ஒரு இதை அடையணும். அந்த அடையிறத வந்து நோக்கி பார்த்தீங்கன்னா, எது அடையிறோங்கிறத நல்லா யோசித்து பார்த்தீங்கன்னா, நம்ம வந்து நமக்கு அப்பாற்பட்ட சக்தியை நோக்கியே போய்கிட்டே இருப்போம். ஏன்னா இந்த சமுதாயத்தோட வடிவமைப்பும் அப்படி தான் இருக்குது. நம்மளோட கைக்கு மீறி செலவழிக்கிற மாதிரியான ஒரு ஆசையை தூண்டுதலுக்குரிய சமுதாயத்தில் தான் இங்கே இருக்கிறோம். இங்கே மார்க்கெட்டிங் ஸ்ட்ராட்டஜியும் அதுதான் இங்கே கொண்டு வருது. அப்படி இருக்கும்போது ஒரு மனிதனுக்கு எது தேவை, எது வந்து தேவையற்றதுங்கிறத வந்து ஒரு தெளிவு இருக்கணும். அந்த தெளிவே இருந்தாலும் அதை போய் டச் பண்ணி அதில் வாழ முடியுமாங்கிறது யோசனை தான். ஏன்னா இப்போ எனக்கு தெரியுது, எனக்கு வந்து இந்த ஒரு எஜுகேஷன் குழந்தைக்கு கொடுத்தா போதும், இந்த அளவுக்கு ஒரு வீட்டில் இருந்தால் போதும், இந்த மாதிரியான உடைகள் இவ்வளோ போதும், மினிமலிஸ்ட்டாக இருந்தால் போதும் அப்படிங்கிறது தெளிவு தெரியுது. ஆனால் நீங்கள் பார்க்குற ஒவ்வொரு காட்சிகளும், அதாவது டிவிலையும் சரி, நெட்டில் சரி, நீங்கள் உங்கள் ஆஃபீஸ்க்கு போகும்போதும் சரி, நீங்கள் பார்க்கும் மக்கள் சரி, சந்திக்கும் நபர்கள், இது எல்லாமே வந்து உங்களோட சிந்தனையை, அந்த எளிமையான சிந்தனையை அழித்து என்ஹான்ஸ் பண்ணி அதை பெருசாக மாற்றி ஒரு கன்சியூமராக மாற்றிக்கிட்டே இருக்குது. ஸோ இதுதான் இது கூடாது அப்படிங்கிறது தான் எனக்கு தோணுது இந்த கதையை படிக்கும்போது. முடிஞ்ச அளவு நம்ம எளிமையான வாழ்க்கையை வாழும்போது, ஒரு குறிக்கோள் மட்டும் வச்சு மல்டி டாஸ்காக இல்லாமல் வாழும்போதும் மனதும்
ரொம்ப இலகுவாகுது, எளிமையாகுது. ஏன்னா ரொம்ப மல்டி டாஸ்க்காக வச்சுக்கிட்டு இங்கேயும் கவனிக்காமல் வீட்டையும் கவனிக்காமல் ஓடிக்கிட்டே இருக்கும்போது என்ன ஆகிடுதுன்னா, நம்ம ஒரு ஸ்டேஜுக்கு அப்புறம் போயிட்டு நம்ம நிறையா மிஸ் பண்ணிட்டோங்கிறத ஃபீல் பண்ணக்கூடாது இல்லையா? ஸோ பேலன்ஸ்டான லைஃபு, மினிமலிஸ்டான லைஃபு வாழ்கிறதுக்கு என்னென்ன பண்ணணுங்கிறத இப்போதே நீங்கள் பிளான் பண்ணுங்கள் எல்லாருமே. ஏன்னா ஒரு வீட்டில் ஒரு குழந்தை இருக்குது, அந்த குழந்தையோட டைம் ஸ்பெண்ட் பண்ணணும். அந்த டைம் ஸ்பெண்ட் பண்ணாமல் நம்ம வேறு எதுக்கோ ஓடிட்டே இருந்துட்டு திரும்பி பார்த்தா அந்த குழந்தை வளர்ந்துருக்கும். அந்த டே நமக்கு மிஸ் ஆகிருக்கும். அந்த குழந்தை பருவத்தில் நம்ம அவங்க கூட பழகக்கூடிய நாட்கள் மிஸ் ஆகிருக்கும். ஸோ இது மாதிரி அந்தந்த இயற்கை காலநிலைக்கு ஏற்ற மாதிரியான அந்த இயற்கை ஒளி, பனி, குளிர்ச்சி, வெப்பம், மழை எல்லாத்தையும் நம்ம அனுபவிக்கிறது ஒரு அழகு. அதை ஏற்றுக்கணும், அது அழகு. அதே மாதிரி நாம் பயணிக்கிற அந்த வாழ்க்கையில் நாமளும் நம்ம கூட இருக்கிற மனிதர்களும் அவங்கவுங்க வயதில் அந்தந்த வயதுக்கேற்ற அந்த உணர்வுகளை நம்ம அதை அனுபவிக்க பார்க்கணும். அந்த இதை என்ஜாய் பண்ணணும். ஒரு குழந்தையோட மழலை பேச்சை என்ஜாய் பண்ணணும், வெயில் என்ஜாய் பண்ணுங்கள், மழையை என்ஜாய் பண்ணுங்கள். எதையுமே வெறுக்க வேணாம், அதை ஏற்றுப்போம். அதை ஏற்றுக்கிற மனநிலைக்கு நம்ம போவோம். இதுக்கு இலியாஸே அவரோட வாழ்க்கையே நமக்கு ஒரு உதாரணம். இதே மாதிரி இந்த லியோ டால்ஸ்டாய்ஸோட கதைகள் ஒவ்வொன்றுமே முத்து முத்தாக இருக்குது. இதுக்கப்புறம் இன்னொரு கதையில் சந்திப்போம்.